மக்களே வணக்கம். சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. இன்னைக்கு தண்ணீரை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு சில பிரின்சிபல் படி குடிச்சா நம்முடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுறாங்க. சரிங்களா? யூஸ்வலா நம்ம தண்ணி எப்படி குடிப்போம் அப்படின்னா, எப்படி குடிப்போம் அப்படிதானே? ஆனா எப்படி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ குடிக்கும்போது என்ன செய்யணும்னா, கண்டிப்பா ஒரு தரையில, அதாவது ஒரு சேர்ல இல்லாட்டி ஒரு டேபிள்ல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து குடிக்கணும். சரியா? குடிக்கும் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குடிக்கணும். சரியா? எப்படி குடிக்கும் பாருங்க. இப்படி நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய தண்ணியில நம்முடைய சலைவா, நம்முடைய எச்சி இருக்கு பாத்தீங்களா, உமிழ்நீர் கலந்து உள்ள போகணும்னு சொல்றாங்க. வேகமாகவும் நம்ம குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நான் முதல்ல குடிச்சு காட்டின பாத்தீங்களா, மடமடான்னு குடிக்கும்போது நம்ம நேரம் நின்று குடிச்சோம் அப்படின்னா டைரக்டா குடலுக்குள்ள போய் அது என்ன சொல்றாங்கன்னா, குடல் இறக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்பவுமே அப்படி குடிக்க முடியுமா அப்படின்னா, எப்பவுமே குடிக்க முடியாது. ஒரு நீங்க கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னா, நம்ம அங்க போய் உட்காந்து நம்ம குடிச்சோன்னா நம்மள அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சரிங்களா? சரி, கூடிய மட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு நாளைக்கு 2 விளையாவது 3 விளையாவது நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்முடைய எச்சிலையும் உமிழ்நீரையும் கலந்து குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சாவசமா நம்ம அதை குடிக்கும்போது நம்முடைய இந்த இன்சுலின் சுரப்பெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா மக்களே? இனிமே நம்ம தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் கருத்தில் கொள்வோம். இந்த மாதிரி குடிச்சு பழகும். சரியா? உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ரொம்ப அழகா நீங்க வாட்ச் பண்றீங்க. ரொம்ப நன்றி. நீங்க என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? நன்றி. தேங்க்யூ.